வணக்கம் ஆன்லைன் செஃப் நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஈஸியான ஹெல்த்தியான இளநீர் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் என்னுடைய புதிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க இளநீர் மில்க் ஷேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இளநீர் மில்க் ஷேக் செய்யறதுக்கு நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணி இதில் இருக்கிற இளநீரை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இளநீர் ரொம்ப வழுக்கையாக இருந்துச்சுன்னா மில்க் ஷேக் திக்காக வராது. ஸோ இந்த மாதிரி வழுக்கையும் இல்லாமல் தேங்காயாகவும் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போது இளநீரில் இருந்த தண்ணியை எல்லாம் நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த இளநியை கட் பண்ணி இதில் இருக்கிற தேங்காயை எடுக்கலாம். இதில் இருக்கிற வழுக்க தேங்காயை இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக அது வந்துடுங்க. இந்த இளம் தேங்காயை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கங்க. இது கூட 6 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கட் பண்ணின பாதாமும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரியும் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இளநீர் மில்க் ஷேக் நல்லா க்ரீமியாக வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான். ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க, அப்போ தான் நல்லா அரைப்படும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நல்லா சுண்ட காய்ச்சி ஆற வச்ச 1 கப் அளவு பால் சேர்த்துக்கங்க. இந்த பால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கங்க. இது கூட நம்ம 2 இளநீரில் இருந்து எடுத்த இளநீரை இதில் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்டு சேர்த்துக்கங்க. இது ஆப்ஷனல் தான். மில்க் மெய்டு உங்ககிட்ட இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கங்க, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா ஒரு அடி அடித்து எடுத்துக்கங்க. இப்போது நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை கிளாஸுக்கு மாற்றிக்கங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம இதில் ஃப்ரெஷ் க்ரீமும் மில்க் மெய்டும் சேர்த்து பண்ணதுனால நல்ல திக்காகவும் க்ரீமியாகவும் இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே கொஞ்சமாக கட் பண்ணின பாதாமும் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் போட்டு குடிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இவ்வளவு தாங்க, குழு குழுன்னு ஹெல்த்தியான இளநீர் மில்க் ஷேக் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை வீடியோக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆன்லைன் செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆன்லைன் செஃப். தேங்க்யூ.